ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நடைபெற்ற தேர்தல் எப்பவும் போல் நடைபெற்ற தேர்தலாக இல்லை. இந்த சூழ்நிலையில எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் கொஞ்சம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அந்த வாக்கு எதிரணிக்கு நேராக முழுமையாக போய் சென்றால்தான் அந்த கட்சி வெற்றி பெற முடியும். நேரா அதிமுகவுக்கு போனா அதிமுக வெற்றி அடையும். அதனால இங்க அதிமுக நம்புற மாதிரி மக்கள் இல்லை. ஏன்னா அதிமுக ஸ்ட்ராங்கான தலைமை இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. என்ன சார் அவ்வளவு பேரும் என்னமோ டிஎம்கே தான் என்னமோ முஸ்லிம்களை காக்குற மாதிரி நீங்க பண்ற தப்பு அது சார் மிஸ்டர் நிஜாம். அதிமுகவில் இன்று முஸ்லிம்கள் யாரும் கட்சியில் இல்லை இருக்காங்க. அப்ப ஏன் சீட்டு கொடுக்கல கேக்குறேன். நேத்து இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வயிற்றுல போய் குத்துறாரு சார். இதெல்லாம் என்ன சார் நியாயம்? நேயர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியின் சார்பில் இன்றைக்கு நாம் முன்னாள் எம்எல்ஏ எம்ஜிகே நிஜாமுதீன் அவர்களை சமகால அரசியலுக்காக பேச போறேன். கடந்த காலத்தில் இவருடைய அரசியல் அனுபவங்களும் தற்போது தேர்தல் முடிந்து ஒரு 5 நாட்கள் ஆகிய பின்பு தமிழ்நாடு முழுவதும் ஒரு குழப்பச் சூழ்நிலை, வெற்றி பெறுவது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்ப அவர்கிட்ட தனது அனுபவங்களையும் சிறுபான்மை மக்களுடைய நிலைப்பாட்டையும் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்புக்காக எப்படி இருக்க போகுது என்பதை நம்முடைய நிகழ்வுக்காக முன்னாள் எம்எல்ஏ எம்ஜிகே நிஜாமுதீன் அவர்கள்ட்ட கதைப்பதற்காக அழைத்திருக்கிறேன். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. சார் வாங்க சார். உங்கள்கிட்ட இப்போ கேட்பது வாக்குகள் ஓட்டுகள் எல்லாம் முடிஞ்சிட்டு சார். இந்த ரிமைனிங் எத்தனை நாள் இருக்குன்னு மிஞ்சி போனா ரொம்ப குறைந்த நாட்கள் இருக்கிறது, ஒரு வாரம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஓவரால் பெர்செப்ஷன் எப்படி சார்? தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கா? ஆமா, நீங்க தெளிவா தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குழப்பம்? மக்களும் தெளிவா இருக்கிறாங்க. அதை என்ன தெளிவுன்னு நீங்க சொல்லல, எனக்கும் தெரியாது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நடைபெற்ற தேர்தல் எப்பவும் போல் நடைபெற்ற தேர்தலாக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பாலும் 2 அணிகள் தான் மோதக்கூடிய வாய்ப்பு. சமீப காலமாக வைகோவுடைய தனி கட்சி தொடங்கிய வருகைக்கு பிறகு 3வது அணி என்ற ஒன்று, அப்புறம் கூட்டணியோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது நமது சீமான் அவர்கள் நாம் தமிழரை தொடங்கி 3வது அணி என்ற நிலைப்பாட்டை கொண்டு வந்தார்கள். ஆமா, அதுக்கு இடையில காங்கிரஸ், பாமக ஒரு தனி அணி, அது மாதிரி இடையிடையே வந்துட்டு இருந்தது. ஆனால் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய 3 திமுக, அதிமுக, சீமான் என்ற நிலைதான். இந்த தேர்தலில் 4வதாக விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி களமிறங்கி இருக்கின்றார். அவருடைய பாப்புலாரிட்டி அவருக்கு கொஞ்சம் கை கொடுக்குது. ஒரு கூட்டத்தை கூட்டுறது, அவர் சொல்கின்ற கருத்துக்களை ஏற்பதாக ஒரு கூட்டம் செய்யும் எடுப்பதும் இயல்பான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு மட்டுமல்லாமல் எதிரணியில் இருந்த சில கூட்டணி கட்சியும் இழுத்து ஒரு விருட்சகமாக கால் ஒண்டிக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம். இது தெளிவு. இந்த சூழ்நிலையில எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் கொஞ்சம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அந்த அதிருப்தி ஒண்ணு. அந்த வாக்கு எதிரணிக்கு நேராக முழுமையாக போய் சென்றால்தான் அந்த கட்சி வெற்றி பெற முடியும். இப்ப அந்த வாக்கு செல்கின்ற இடம் 3 பேர் நிற்கிறாங்க. எனக்கு 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 என்று கேட்டு 3 பேர் நிற்கிறார்கள். அந்த 3 பேருக்கு பிரியும் பொழுது அது யாருக்கு சாதகமாக அமையும்? உங்களுடைய அனுபவத்துல யாருக்கு சாதகமா முடியும் நீங்க தான் சொல்லுங்க. ஆளுங்கட்சிக்கு தானே சாதகமா முடியும். எப்படி ஆளுங்கட்சியுடைய அதிருப்தியாக வெளியேறக்கூடிய ஒரு 5% வாக்குகள் சரி நேரா அதிமுகவுக்கு போனா அதிமுக வெற்றி அடையும். அதனால இங்க அதிமுக நம்புற மாதிரி மக்கள் இல்லை. சரி, அப்ப கொஞ்சம் பேரு தாவேக்காக்கு போறாங்க, கொஞ்சம் பேரு நாம் தமிழருக்கு போறாங்க, வெகு சிலர் அதிமுகவுக்கு போறாங்க. இப்போ 3ஆ பிரியுது. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஓட்டு 3ஆ பிரியுது. உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள்
மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்தார். மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்து ஓட்டை பிரித்தால் தான் வெற்றி அடைய முடியும், அந்த ஓட்டை பிரிய வேண்டும் என்ற காரணத்தினால தான் அப்படி ஒரு ஏற்பாடை பண்ணார். அது காசு கொடுத்து பண்ணாருன்னு சொன்னாங்க. காசு கொடுத்து பண்ணாரோ காசு கொடுக்காம பண்ணாங்களோ, வைகோ இருந்து அதை பண்ணி வைத்தார். விஜயகாந்த் அவர்களை முதல்வர் கேண்டிடேட்டாக காண்பித்தார்கள். அப்ப பிரியும் பொழுது ஒரு நிலை வந்தது, எதிரணி ஓட்டு பிரியணும் என்ற நிலையில ஒரு செப்பனேட்டை செய்தார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அதே போலதானே இங்க வருது. அந்த சூழ்நிலை உருவாகும் பொழுது இந்த ஓட்டு எங்க போகும், மூணா பிரிஞ்சிடும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது விஷயம், இவர் ஒரு நடிகர், ஜெயலலிதா ஒரு நடிகர், எம்ஜிஆர் ஒரு நடிகர், மக்களை அதிகமாக கவிர்ந்த பட்டியலில் எம்ஜிஆர் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு இவர் வரைக்கும் வராரு. அப்ப இந்த ஓட்டு நடிகர் ஓட்டுன்னு சொன்னால் அதிமுக இருக்கக்கூடிய அந்த சி சென்டர் ஓட்டுகளை ஆட்டோமேட்டிக்கா பிரிக்கும். ஏன்னா அதிமுக ஸ்ட்ராங்கான தலைமை இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. கட்சியுடைய பிரபலமான தூண்கள் எல்லாம் மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த தாவேகாவை நோக்கி வந்திருக்கிறார்கள், அண்ணா திமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்க எம்எல்ஏவை எந்த கட்சியில இருந்தீங்க? நான் திமுக கூட்டணியில இந்திய தேசிய லீக்ல எம்எல்ஏவா. அதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பு தானே? ஆமா. இப்போ எங்க இருக்கீங்க? இப்ப நான் வந்து எந்த கட்சியும் இல்ல. ஆனா திமுக ஆதரவாளராக தானே இருக்கீங்க? ஆமா, திமுக ஆதரவாளர். திமுக ஆதரவாளர். இப்ப நம்ம அதை விளக்க பண்றோம். இப்ப நீங்க சொன்னது எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னீங்க, வந்து செல்வி ஜெயலலிதா, மூன்றாவது பரிணாமமாக விஜய், தோழர் விஜய். இந்த ரெண்டு பேருமே சக்சஸ் ஃபார்மேட் அடைஞ்சிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆட்சியாளராக இருந்தார்கள் என்றுதான் நிறுத்திக்கணும். ரைட். மிகச்சிறந்த ஆட்சியாளர் ஏத்துக்க முடியாது. செல்வி ஜெயலலிதா மேல குற்றச்சாட்டு இருக்கிறது. அது விட்டுருக்கேன். குற்றச்சாட்டு யாரும் கருணாநிதியின் மேலதான் கோர்ட்ல நிரூபணம் ஆகல. அவர் இறந்து போற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஆகல. சரி, அதை விட்டுருக்கேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நான் பார்த்த அளவுல உங்கள் இஸ்லாமிய சமூக மக்கள் பெரிய ஆச்சரியம் எனக்குன்னா, இன்னைக்கு காயல்பட்டினம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், உடன்குடி, சிவகங்கை, சென்னை எல்லா இடங்களிலும் பாரம்பரிய இஸ்லாமியர்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும், கிறிஸ்தவ வாக்காளர்கள் 14% முஸ்லிம்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். மைனாரிட்டி ஓட்டு. அதில் பெரிய ஓட்டை உடைந்திருக்கிறது. குறைந்தபட்சம் எனது மதிப்பீட்டின்படி, நான் இன்னைக்கு ஓட்டுக்கு அப்புறம் நான் ஒரு செய்தியாளர், எனக்கு யார் வெற்றி பெறணுங்கிறதுலாம் இல்லை. இன்று காலை ரேஷன் கடைக்கு போனதுல இருந்து எல்லா இடங்களிலும் கேட்டேன். ஒரே ஒரு அம்மா மட்டும் விழுப்புரத்துல நாங்கள் டிஎம்கேக்கு போடுவேன்னு சொன்னாங்க. அயன் பண்றவர், ரேஷன் கடையில் இருக்கக்கூடியவங்க, பள்ளியில், கல்லூரி எல்லாருமே. நேத்து ஒரு பெண், 60 வயது தலித் பெண், 3000 ரூபாய் திமுக கொடுத்ததுங்க. இங்க ஓட்டு எதுக்குமா போட்டேன், பிஜிலுக்கு போட்டேன் அப்படின்னு. ஐ வாஸ் ஷாக்டு. இதுதான் உண்மையான நிலவரம். ஆனா நீங்க பூசி மெழுகக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. ஒரு வாரம் தான் இருக்கு. ஆனா நான் வந்து டிஎம்கேக்கோ அதிமுகவுக்கு எதிராக பேசல. இதுதாங்க கள நிலவரம். அதுக்காக வந்து ஜெயிச்சிருவான்னு சொல்லல, அவர் ஆட்சிக்கு வந்துருவான்னு சொல்லல. இது நிலவரமா. அதைத்தான் நானும் சொல்றேன். விஜய் வாங்குகின்ற ஓட்டு எல்லா அணியிலையும் பிரித்து வாங்கினாலும் அதிகமாக வாங்கக்கூடிய ஓட்டு கட்சி பலகீனமா இருக்கின்ற காரணத்துல வாங்க. அது எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? இப்போ எல்லாரையும் பிரிப்பார், எல்லாரையும் டிஎம்கேயும் பிரிக்கும், எடப்பாடியும் பிரிப்பாரு, சீமானுக்கும் போகும். விட்டுருங்க, என்டிஏக்கும் போகும், டிஎம்கே அலையன்ஸுக்கும் போகும், சீமானுக்கும் போகும், எல்லாத்துக்கும் அந்த கூட்டணிகள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதிமுக ஓட்டை மட்டும்தான் பிரிப்பான்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? திமுகவில் இருந்து பிரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. என்ன ஆதாரம்னு கேட்கிறேன். அது காரணம், அந்த கட்சியினுடைய தலைவர், நிலையான தலைவர் இருக்கிறார், ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இது என்ன சார்? அதான் சார் மெயின். கட்சியில ஸ்டெபிலிட்டி தான் மெயின். எதுக்கு செங்கோட்டையன் இங்க வந்தாரு? நான் கேட்கிறேன், எங்க இவர் எதுக்கு பாண்டியன் மாமா எதுக்கு இங்க வந்தாரு? யாரு? அதிமுக 3-4 பேர் திமுக வந்தாங்கல்ல சார். அதெல்லாம் ஒரு கணக்கு இல்ல சார். சார் எதுக்கு வர்றாங்க சார்? நான் கேட்கிற கருத்து கணிப்ப ஒரு செப்பாலஜிஸ்ட். ஓபிஎஸ் எதுக்கு வந்தாரு? ஓபிஎஸ் தனது சொந்த நலன்களுக்காக வந்தார். அவர் எல்லாம் அப்படிதான், எல்லாரும் வந்துட்டாங்க. நான் சொல்றது, எடப்பாடி ஒரு பலகீனமான தலைவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முடிஞ்சு போச்சு. அதுல டவுட் இருக்கு. பலகீனமான பிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடியுடைய ஓட்ட அவருக்கு போகுது. எடப்பாடிக்கு ஓட்டு கிடையாது. எடப்பாடினா அதிமுக ஓட்டு போகுது. அதை சொல்லுங்க. அதிமுக எடப்பாடிக்கு எங்க ஓட்டு இருக்கு? அதிமுக ஓட்டு போகுது. நாம் தமிழருடைய ஓட்டை கொஞ்சம் பிரிக்கிறார்கள் இளைஞர்கள். அது நம்ம ரெண்டாவது பேசுவோம்.
அதுக்கு முன்னாடி டிஎம்கே ஓட்டு நிறைய இடத்துல போயிருக்கேன். நான் சொல்றேன் சார், நாகப்பட்டினம், இப்ப நான் சொல்றது திருச்செந்தூர், திருநெல்வேலி. நேத்து ஒரு இஸ்லாமியர் என்கிட்ட சொல்றாரு, இவர்களுக்கெல்லாம் நாம வந்து உதவி செய்யக்கூடாது. டிஎம்கே காரர் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கல்யாண வீட்டுல என்ன சார் அவ்வளவு பேரும் என்னமோ டிஎம்கே தான் என்னமோ முஸ்லீம்களை காக்குற மாதிரி. நீங்க பண்ற தப்பு அது சார். மிஸ்டர் நிஜாம் 1980 காயல்பட்டத்துல செருப்பு தூக்கி வீசினாங்க எம்ஜிஆர் மீது. கடைசியில இந்து முன்னணி கூட அவர் சேர்ந்து குறைஞ்சிங்க. ஏன் நீங்க வந்து டிஎம்கே பக்கத்துல இருக்கிறீங்க? ஏன் மாற்றி இந்த முறை தாவை கவனி நீங்க ஓட்டு போட? ஒரே நிமிஷம். மதசார்பின்மையை நிலைநிறுத்தக்கூடிய கட்சிகள் எங்க இருந்தாலும் சிறுபான்மையர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மதசார்பு இருந்தால்தான் இந்தியாவோட நாடுகள் சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால சித்தாந்த அடிப்படையிலே, கொள்கையின் அடிப்படையில தான் ஆதரிக்கிறார்களே ஒழிய 99 திமுக பாஜகவோடு சேரும் போது மற்ற கட்சியை முஸ்லிம்கள் ஆதரிக்கத்தான் செய்தார்கள். யார அதிமுக ஆதரிச்சாங்க. ஆட்சிக்கு வந்து நான் என்ன கேட்கிறேன், ஜெயிச்சிச்சு இல்ல நீங்க டிஎம்கே மேல 2001 ஜெயிச்சு. ஒரு நிமிஷம், டிஎம்கே மேல கரப்ஷன் இருக்கு நிறைய சார். இப்ப கரப்ஷனா ஒரு நிமிஷங்க, இட்ஸ் a பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. கரப்ஷன் இருக்கு எல்லா கட்சி மேல. மோடி மேல கரப்ஷன் இருக்கு. அது என்ன டிசால்ட் ஏவியேஷன் பிளைட்ல விட்டுருங்க. கரப்ஷனை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் ரைட் இல்லை. டிஎம்கேடைய இன்ஸ்டபிலிட்டி, அதாவது ஒரு இன்காம்பிட்டன்சி, ஆட்சியில நிறைய குறைகள், பாலியல் பலாத்காரங்கள், இதை பத்தி மக்கள் பேசுறாங்க, நான் பேசல. பிரேமலதா, விஜயகாந்த் அவர்களே பேசுகிறார்கள். இப்ப நீங்க சொல்றீங்க மதச்சார்பின்மை. இவர் என்ன மதச்சார்பின்மைக்கு எதிராக நடந்துட்டாரு விஜய்? ஒரு மாற்றம் வந்தா தானே. நீங்க ஏன் ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி ஒரு மாற்றமா போடக்கூடாதுன்னு கேட்கிறேன். நான் சொல்றது இருக்கிறத தக்க வைக்கணும் ஒழிஞ்சு இல்லாததுக்கு ஆசைப்பட முடியாது. அவர் வந்து எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்த பிறகு வழி பண்ணலாம். நான் விஜய் வரக்கூடாது, விஜய் கெட்டவர் நான் சொல்லல. இப்ப மதசார்பின்மைக்கு ஆபத்து வருது. ஊழல் இருக்குதா? இருக்கலாம். ஏதாவது காரியங்கள் இருக்கா? முதல்ல நாட்டை காப்பாற்றணும். நாட்டை காப்பாத்தான் ஊடு காப்பாற்றப்படும். அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்ய வேணும். அந்த வழி இல்லாத என்ன பண்ணுவீங்க? பிரித்தாளும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறத இப்ப நான் கேட்கிறேன், அதிமுக பாண்டிச்சேரியில இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக இன்னைக்கு லாட்டரி ஜனநாயக கட்சிக்கு ஈக்குவல் நிகராக, சாரி லட்சிய ஜனநாயக கட்சிக்கு நிகராக 2 சீட்ல நிக்குது. போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல்ல சீட்டே நிக்காம இருந்து நியமன எம்எல்ஏக்கள் 3 பேரை வாங்கிட்டு வந்த பாஜக இன்னைக்கு கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட 13 தொகுதியில கூட்டணி சேர்த்து நிக்கிறாங்க. பாஜக மட்டுமே தள்ளிப்பட்ட முறையில் 9 சீட்ல நிக்கிறாங்க. அதே அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணியில 2 சீட்ல லட்சிய ஜனநாயக கட்சியும் அதிமுகவும் 2 சீட்ல இருக்குது. அதே நிலைதான் இங்கேயும் ஃபியூச்சர்ல. இப்ப கேட்கிறேன், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான கட்சி நாங்களும் சொல்லிக்கிறாங்க. எத்தனை முஸ்லிம்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எத்தனை சிறுபான்மைகளுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அதிமுக? சொல்லுங்க. எத்தனை முஸ்லிம்களுக்கு டிஎம்கே கொடுத்துருக்காங்க? அவங்க கூட்டணியில வந்து 13 பேர் கொடுத்துருக்காங்க. அதிமுக கூட்டணியில ஒரு ஆள் கொடுத்துருக்காங்களே. நீங்க அவ்வளவு முஸ்லீம் பாட்டியுமே சார் அந்த கட்சியில ஓகே சார், அந்த கட்சியில முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இல்லங்கிறீங்களா? நோ இல்லன்னு ஒத்துக்கிறாங்களா? நான் என்ன கேட்கிறேன், நான் கேட்கிற கேள்வி சார், நான் கேட்கிற ஒரே கேள்வி, அதிமுகவில் இன்று முஸ்லிம்கள் யாரும் கட்சியில் இல்லை இருக்காங்க. அப்ப ஏன் சீட்டு கொடுக்கல? ஒரு சீட் தானே கொடுத்துருக்கீங்க. பாஜகவுடைய கொள்கை தானே பின்பற்றுறீங்க. உத்தரப்பிரதேசத்துல 23% முஸ்லிம்கள் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். நான் கேட்கிறேன், டிஎம்கேல எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க? 13 சீட்டு கொடுத்துருக்காங்க கூட்டணியில. முஸ்லீம்களை சேர்க்கல, முஸ்லீம் கட்சியை விட்டுருங்க. திமுகல மட்டும் கூட்டணியே விட்டுருங்க, 5 பேர் கொடுத்துருக்காங்க. தமிழ் அன்சாரி சேர்த்தானே? சேர்க்காம அவங்க கட்சிக்கு தமிழ் தாரி அவங்க கட்சிக்காரர் கிடையாது. 5 பேர் கொடுத்துருக்காங்க. பாஜக கூட்டணியில உத்தரப்பிரதேச 23, இங்க வந்து 7%. உத்தரப்பிரதேச 23% முஸ்லீம்கள் 7% இருக்காங்க. எங்க? இங்க தமிழ்நாட்டுல 6-7% இருக்காங்க. அதே அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு 9 கிட்ட இருப்பாங்க. அதுல கிறிஸ்டியன்ல பல ஜாதி மக்கள் இருக்காங்க. இருக்கும், அதனால கூட இருக்காது. அப்ப அப்படின்னா ஒரு 15-16% இருக்கும். ஒரு கணக்கு படி தான் நான் பேச முடியும். ஒரு தாண்டி போக முடியாது. மேபி கிறிஸ்டியன் சொல்றாங்க, தெரியும். என்னை பொறுத்தவரை 23% இருக்கிறதாக அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது. மக்கள் வெளியில பேசக்கூடியவர்கள் உத்தரப்பிரதேச நாங்கள் முஸ்லீம்கள் 26% உத்தரப்பிரதேசம் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஒரு சீட்டுடைய எம்எல்ஏ கிடையாது. அதுதான் அவங்க சொல்லிட்டாங்களே. அதைத்தான் தமிழ்நாட்டுல அதிமுக சொல்லியிருக்கா? அதிமுக சொல்லல. அப்ப நீங்க ஆதரிக்குன்னு சொல்லத்தான் நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு சாபக்கேடாக 67ல இருந்து நீங்க திமுகவுக்கே போட்டா, எம்ஜிஆர் 67 திமுக ஜெயலலிதாவுக்கு போடல, தவறு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். மோடி அந்த லேடியர் கேட்டாங்களா ஜெயலலிதா? நான் கடைசி வரைக்கும் பிஜேபி கூட ஓட்டு போட 2001 அவங்க தான் ஓட்டு வாங்கினாங்க. முஸ்லீம் வச்சுதான் அவங்க ஜெயிச்சாங்க. 2001 பாஜக திமுக வந்து பாஜக போச்சு அந்த நேரத்துல.
பண்டார பரதேசம் சொல்லி டிஎம்கே சேரலையா பிஜேபி கூட? இத பாருங்க, இப்ப கலர் பழச பத்தி பேச முடியும். அதெல்லாம் இல்ல, நீங்க இன்னைக்கு அப்படி இல்லங்க. யாரு டிஎம்கே கொள்கையில அப்படி இல்ல. கொள்கைங்கிறது பாதுகாப்பு சார்ந்ததும் வளம் சார்ந்ததும் வாழ்வாதாரம் சார்ந்தது மட்டுமல்ல, ஸ்திரத்தன்மை சார்ந்தது. அப்ப எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், ஸ்டெபிலிட்டியா இருந்தா போதும். ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம். எதை வேணாலும் செஞ்சா ஸ்டெபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க சார். நேத்து எதை வேணாலும் செய்யலாம், பாஜக கூட போயிடுவாங்க சார். நான் கேக்குறேன், நேத்து இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வயித்துல போய் குத்துறாரு சார். இதெல்லாம் என்ன சார் நியாயம் சார்? அது வழக்காயிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியாது. அது தீர்ப்பு வந்த பிறகு பார்க்கலாம். நான் கண்ணால பார்க்கல, நீங்க பார்க்கல. வந்து தவறு நடந்திருக்கலாம், எல்லாருமே தவறு நடந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய தேர்தல் நடக்குது, இவ்வளவு பெரிய சின்ன ஆளுங்கட்சி இருக்குது, யாரையும் அட்டாக் பண்ணதா ஒரு வரலாறு இல்ல, அமைதியா நடந்துன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லிவிட்டான். அங்க கொண்டு இவங்களும் நடந்திருக்குது. அது யார் மேல தப்பு, யார் கொண்டு வந்தா அப்படிங்கிறது விளைவில் வெளியே வரும். சேகர்பாபு தப்புனா தப்பு தான், என்னை பொறுத்த வரைக்கும். அது தப்பு. ரவுடிசம் இப்போ நான் சொல்லல, பாலியல் பலாத்காரம், சட்ட ஒழுங்கு எல்லாமே இருக்கு சார். அதை விட்டுருங்க சார். இப்போ உங்களுடைய கருத்து, ஒரு எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அசெம்பிளி, யூ ஷுட் ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கான பொறுப்பு, கடப்பாடு உண்டு. நீங்கள் எந்த கட்சியிலும் இல்லை, ஆனால் உங்களுடைய மதச்சார்பட்ட விஷயத்தை நீங்க சொல்றீங்க. இப்போ சராசரியாக வரக்கூடிய கருத்துகள் நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவில்லையும் சரி, விஜய் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பார். அவர் ஆட்சிக்கு வந்துருவார், 150 சீட் எடுப்பார் என்றெல்லாம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் அவர் அப்பர் ஹேண்ட் எடுப்பார். அவர் எடுக்கக்கூடிய அந்த வாக்கு, that should be vital role. அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வைட்டல் ரோல் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் அவர் எத்தனை சதவீதம் எடுப்பார் என்று நம்புகிறீர்கள்? இதுல நீங்க சொல்ல போறது ரெக்கார்டு. நிச்சயமா ரெக்கார்டு என்றால் அவர் 15ல இருந்து ஒரு 16-17% வரை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கரெக்ட். அவரை குறைச்சு மதிப்பு இல்ல, எல்லாருமே சொல்கிறார்கள், நீங்கள் மட்டும் இல்லை. அவரை இப்ப முக்கியமாக நடுநிலையான பத்திரிகையாளர்கள்ட்ட நான் ஒரு 5 பேரிடத்தில் கேட்டேன். அவர்கள் இப்படித்தான் சொல்கிறார்கள், 15, 17, 18. அவர் ஆனால் அதற்கு மேல் 20க்கு மேல் அவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் 2011 ஒரு பொது இடத்துல வச்சு பலர் முன்னாடியிலேயே இவர் அரசியலுக்கு வருவார் என்று ஆதாரத்தோடு சொன்னேன். வெறுமனே ஹேசியமா சொல்லல, ஆதாரத்தோடு சொன்னேன் இவர் வருவார் என்று. 2011 தேர்தலில் நாகப்பட்டினத்துல செந்தூர் என்ற கிராமத்தில் நான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி மாவட்ட செயலாளர் தம்பி வழக்கறிஞர் முருகு இருக்கும் பொழுதும், கட்சிக்காரர்கள் இருக்கும் போதும் வெளிப்படையாகவே இவர் வந்து விடுவார் பிழைக்குது, அரசியல் வரக்கூடிய 99% வருவார் என்று சொன்னார். இல்லை என்றார்கள் என்று. இது இன்னைக்கு பாக்குறோம். சரி, அதனால அவரை குறைச்சி மதிப்பிடுவதோ விஜய் செய்ய மாட்டார் என்பது என்னுடைய வாதம் அல்ல. இன்னை தேதிக்கு இவர்களை விரட்ட இந்நாள் வேணும். பரவாயில்ல, கரெக்டா சொல்றீங்க. ஒருவேளை திமுக 2006 அவங்க சட்டமன்றத்துல மெஜாரிட்டி இல்லை, 96 சீட்டு. செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது 16 சொன்னாங்க. இந்த முறையும், அதாவது இன்றைய பாஜக ஆட்சி மாதிரி எங்க ஒன்றியத்துல விடுங்க சார், ஒன்றிய மாநிலத்தில் சொல்லும்போது 240 சீட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, 240 பிடிச்சாலும் 7 எம்எல்ஏ தூக்கிட்டாங்களே நேற்று ஆம் ஆத்மியில. அதை விட்டுருங்க, பாஜகவுடைய விஷயத்தை நம்ம பேசல. அப்படி ஒரு வேலை வரும்போது விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், முஸ்லீம் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு, இஸ் இட் a coalition government will form? Is it possible, சார்? அந்த மாதிரி சூழ்நிலை நடக்குமா என்பது எனக்கு இன்னும் தெரியல. நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல நடக்கவே செய்யாதுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நடக்காது சார். டிஎம்கே 170 சீட்ஸ் பிடிக்க சொல்லுங்க. அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருப்பதாக எனக்கு ஒண்ணுதான் பதில் சொல்லணும். நீங்க 2வது என்கிட்ட கூட வருவீங்க எம்டிவி. சரி, நிச்சயமா சொல்றேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு என்னுடைய அனுபவத்தில் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும், தொங்கு சட்டமன்றம் அமையும் என்ற ஒரு 1% கூட எனக்கு கருத்து அமையல. அழகா நம்ம கொஞ்ச நேரம் தான் பேசியிருக்கோம், ஆனால் ரொம்ப அற்புதமான கருத்து. தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் உங்களுடைய செய்தியில ரொம்ப நடுநிலை இருக்கிறதாக நான் உணர்றேன். ஒரு பத்திரிகையாளனா இவ்வளவு வேலைகளுக்கிடையே எங்களுடைய அமர்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.